Electric potential and capacitance topic la irundhu neat previous year questions paakalam parunga. First question, in a certain region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout அப்படினு சொல்லியிருக்காங்க. The magnitude of electric field in this region is அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ throughout the region வந்து 5 volt இருக்குன்னா அப்போ potential வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? -dv/dr. அப்போ வந்து v வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தட் ரீஜன் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bullet of mass 2 gram is having charge 2 microcoulomb. Through what potential difference must it be accelerated starting from rest to acquire a speed of 10 meter per second சொல்லியிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தெரியும். நமக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி போடணும். ஸ்டார்டட் ஃப்ரம் ரெஸ்ட்னால இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0. ஸோ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? V இன்ட்டு Q. தட் இஸ் ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி வந்து ½ m வெலாசிட்டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு V தான் வேணும். அப்போ V ஈக்குவல் என்ன போடலாம் சொல்லுங்க? ½ இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை Qன்னு போட்டுக்கலாம். ஸோ ½ இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க? மாஸ் எவ்வளோ சொன்னாங்க? 2 கிராம். ஸோ 2 இன்ட்டு 10 பவர் -3ன்னு போட்டுப்போம். இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ சொன்னாங்க? 10. அப்போ 10 ஸ்கொயர் போட்டுங்க வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை சார்ஜ். சார்ஜ் வந்து 2 இன்ட்டு 10 பவர் -6 மைக்ரோகுலம்னால அப்படின்னு போட்டுக்கலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா அந்த 2 கேன்சல் ஆயிடுது. 1/2 வந்து 0.5 போட்டோம்னா இது 10 பவர் -3, இங்கே 10 பவர் 2 கேன்சல் பண்ணால் -1 இருக்குது. இந்த 10 பவர் -6 -1 கேன்சல் பண்ணால் இது -6 மேலே கொண்டு போனால் +6, அப்போ 10 பவர் 5 வந்துடும். ஸோ 10 பவர் 5ன்னு வருது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 50 கிலோ வோல்ட்னு எழுதிக்கலாம். ஸோ 50 கிலோ வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் இன் ஏ ஃப்ரீ ஸ்பேஸ் டியூ டு சார்ஜ் Q கூலும் இஸ் Q இன்ட்டு 10 பவர் 11. இதுதான் V பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? KQ/Rன்னு தெரியும். இதுலேருந்து R இஸ் ஈக்குவல் என்ன வருது நமக்கு? KQ/Vன்னு கிடைக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? KQ/R² தெரியும். கரெக்டுங்களா? அப்போ வந்து E இஸ் ஈக்குவல் டு KQன்னு போட்டுட்டு டிவைட் பை R² பிளேஸில் R வேல்யூ KQ/V போட்டுங்க. அப்போது K² Q² V² மேலே வந்துடும். ஒரு K ஒரு Q ஒரு Q கேன்சல் ஆயிடுது. இந்த K வந்து 1/4πε0 போட்டிங்கன்னா 4πε0 மேலே வந்துடும். இந்த V வந்து எவ்வளோ கொடுத்தாங்க பாருங்க? Q இன்ட்டு 10 பவர் 11 ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ Q² இன்ட்டு 10 பவர் 11 ஸ்கொயர் வந்து 10 பவர் 22 டிவைட் பை கீழே என்ன இருக்குது? ஒரு Q இருக்குது. அப்போ Q கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 4πε0 Q இன்ட்டு 10 பவர் 22 வோல்ட்டுன்னு கிடைக்குதா? ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. As per the diagram, a point charge plus Q is placed at the origin O. Work done in taking another point charge minus Q from A coordinate 0,A to another வந்து A,0 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே தான் +Q சார்ஜ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து -Q சார்ஜ் இங்கேருந்து இங்கே கொண்டு போகும்போது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் KQ/R வர்றதுனால ஏல பொட்டன்ஷியலும் பியில் பொட்டன்ஷியலும் ஈக்குவல்ப்பா. அப்போ பொட்டன்ஷியல் அட் A ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் B. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA - VB. VAவும் VB ஈக்குவலாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 வரதுனால ஒர்க் டன் வந்து 0. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A short electric dipole has dipole moment of 16 × 10 power -9. The electric potential due to the dipole at a point at a distance 0.6 meter from the center of the dipole situated on a line making angle 60 degree with the dipole கேட்டிருக்காங்க. Potential at a point due to dipole என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா KP cos theta divided by R². இப்போ K வந்து எவ்வளோப்பா? 9 × 10 power 9. P எவ்வளோ கொடுத்தாங்க? 16 × 10 பவர் -9. cos θ எவ்வளோ? cos 60 1/2 போட்டு டிவைட் பை R வந்து 0.6 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும் சொல்லுங்கள்? ஆன்சர் 200 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட்டு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 metal spheres, one of radius R and other of radius 2R respectively have the same charge surface density sigma. They are brought in contact and separated. What will be the நியூ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் தேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஈஸி மெத்தடில் பண்ண பாருங்க. பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு KQ/R. K இன்ட்டு Q/R கரெக்டுங்களா? சரி. K வந்து 1/4πε0 ε0 போட்டு Q/4πRன்னு இருக்கு இல்லையா? ஒரு Rல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டா இதுதான் சிக்மான்னு வச்சுக்கலாம். சிக்மா இன்ட்டு R கரெக்டாக? ε0 கான்ஸ்டன்ட் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு R/ε0 வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு ஸ்பியரை கனெக்ட் பண்ணும்போது சேம் பொட்டன்ஷியல் வந்துடும். அப்போ சிக்மா இன்ட்டு R கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அப்போ சிக்மா இன்ட்டு R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரணும். கரெக்டாக? அப்போது சிக்மா 1/σ2 ஈக்குவல் டு R2/R1 வரணும்.
அப்போது R2 by R1 வரணும். R2 வந்து 2R, R1 வந்து R அப்படின்னா சிக்மா 1 by சிக்மா 2 வந்து 2:1 வரணும். அப்போ 2:1 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். வேறு மெத்தட் பண்ணோம்னா Q1 ஃபஸ்ட்டு ஸ்பியரில் இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம் பாருங்கள். Q1 Qன்னு எடுத்துக்கோங்க. Q2 எப்படி எடுத்துக்கலாம்னா Q1 ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏரியா 4πr² போகிறோம். Q2 என்ன வரும்னு சொல்லுங்கள், சிக்மா இன்ட்டு 4π இன்ட்டு R2R² வரதுனால R² இன்ட்டு 2² வந்து ஒரு 4. அப்போது இது Q1 போட்டுக்கலாமா. அப்போ வந்து 4 டைம்ஸ் ஆஃப் Q வருது. அப்போ டோட்டல் சார்ஜ் Q1 ப்ளஸ் Q2 எவ்வளோ வருது சொல்லுங்கள். Q1 வந்து Q2 வந்து 4Qனால 5Q சார்ஜ் வருது. இப்போ வந்து நம்ம பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு KQ by Rன்னு எடுத்தோம்னா என்ன வரும்னு சொல்லுங்கள். பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், ரெண்டு ஸ்பியர் கனெக்ட் பண்ணணும். அப்போ K கான்ஸ்டன்ட்னா Q by R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to R. அப்போது Q1 by Q2 இஸ் ஈக்குவல் டு R1 by R2 டைம்ஸ் வரும். R1 வந்து 1 டைம், R2 வந்து 2 டைம்ஸ். ஸோ 1:2 டைம்ஸ் வரணும். சரிங்களா. இப்போ நியூவாக ஃபஸ்ட்டு ஸ்பியர் சார்ஜ் Q1 டேஷ் வந்து எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள். 1:2 ரேஷியோனா 3 ஷேராக பிரிக்கணும். மொத்தம் 5Q இருக்குது. அப்போ 5Q by 3 வரணும். செகண்ட் ஸ்பியருக்கு சார்ஜ் எவ்வளோ வரணும். Q2 டேஷ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் வரும், 5Q by 3 வரணும். சரிங்களா. இப்போ இது ஏரியாவில் டிவைட் பண்ணிக்கணும். ஏரியாவில் 4πr², இங்கே டிவைட் பண்ணுங்கள். இங்கே 4π2r². அப்போ R² இன்ட்டு 2 வந்து 4 அப்படி பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்ன தெரியும், நம்ம Q by சிக்மா தான் என்னது, Q by ஏரியா தான் சிக்மா தெரியும். அப்போ இது வந்து Q by 4πr² சிக்மா, அதுதான் Q1 டேஷ் ஈக்குவல் டு இந்த 5/3 இன்ட்டு இந்த சிக்மா வந்துருச்சு. கரெக்டுங்களா. அதே மாதிரி இது பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 இங்கே வந்து ஏரியா வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. சாரி, இங்கே 5/3 வரணும். இங்கே 5/3 இருக்கணும். இங்கே தப்பாக எழுதிட்டு 3 வரணும். இப்போ இந்த Q by இந்த செகண்டுக்கு வந்து 2R² வந்துடும். அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, 5/2 இது வந்துடும். கரெக்டுங்களா. அப்படி எழுதிக்கலாம். சரிப்பா, இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5/6 சிக்மா வந்துடும். செகண்ட் ஸ்பியருக்கு வந்து இப்படி வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A conducting sphere of radius r is given a charge q. The electric potential and electric field at the center of the sphere. ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்திங்கன்னா ஃபீல்டு இன்சைடு வந்து 0 வரணும். ஃபீல்டு 0 வரணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வராது. இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ இன்சைடு வந்து பொட்டன்ஷியல் V வந்துடும், KQ by R ஆன் தி சர்ஃபேஸ். அவுட் சைட் 0 வந்து சாரி, இன்சைடு ஃபீல்டு வந்து 0 வந்துடும். அப்போ ஃபீல்டு வந்து 0, பொட்டன்ஷியல் வந்து KQ by R. அப்போ ஆப்ஷன் B கரெக்ட். அடுத்து பாருங்கள். 4 பாயிண்ட் சார்ஜஸ் -Q, -Q, 2Q are placed one at each corner of a square. The relation between Q and Q for which the potential at the center of the square is 0 சொல்கிறாங்க. அப்போ இங்கே -Q, இங்கே -Q, இங்கே 2Q, இங்கே 2Q பிளேஸ் பண்ணோம்னா இந்த சென்டர் தான் எல்லா சார்ஜும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் டு டு ஆல் தி சார்ஜ் சம் பண்ணோம்னா K by R காமன் எடுத்துட்டோம்னா Q, -Q, அடுத்து 2Q, அடுத்து +2Q, இதெல்லாம் சம் பண்ணால் 0 வரணுன்ட்டாங்க. அப்படின்னா இந்த -Q 2Q சேர்ந்தால் Q, இந்த -Q இந்த 2Q சேர்ந்தால் +Q ஈக்குவல் டு 0. அப்போ Q ஈக்குவல் டு -Q வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4 charges are placed at the corners of a square of side 2L. The electric potential at a point A midway between 2 charges +Q and +Q. அப்போ மிட் பாயிண்ட் A எடுத்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு இந்த A பக்கத்துலேயே இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் தூரமாக இருக்குது. அதனால் பாசிட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் வரணும், நெகட்டிவ் சார்ஜ்னால நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் வராது. அதனால 0 வராதுன்னு ஒன்று தெரியுது. இன்னொன்று வந்து பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ்னால நெகட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஏவும் பியும் வராது. சி தான் கரெக்ட். இப்போ சி எப்படி பண்ணலாம் பாருங்கள். பொட்டன்ஷியல் ஈக்குவல் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ்னால 2KQ by L டிஸ்டன்ஸ் போட்டுங்க. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் 2KQ டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் இங்கே 2L, இது Lன்னு போட்டிங்கன்னா பித்தாகரஸ் தேரம் போட்டிங்கன்னா ரைட் ஆங்கிள் 2L ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் போடணும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா √5L. அப்போ √5L வருது. இப்போ வந்து நம்ம 2KQ காமன் எடுத்துகிட்டு பை L காமன் எடுத்துனா 1 - 1/√5 கரெக்டுங்களா. K வந்து 1/4πε0 அப்படி போட்டிங்கன்னா சி ஆப்ஷன் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 concentric spherical shells have radii A, B, C have surface or density sigma, -sigma respectively. VA, VB, VC denote the potential of 3 shells, then C equal to A plus B we have அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு 3 ஷெல் எடுத்துக்கலாம். இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல். இங்கே வந்து சிக்மா சார்ஜ், இங்கே -sigma, இங்கே சிக்மா கொடுத்துருக்காங்க. இது ஸ்பியர் A, இது ஸ்பியர் B, இது ஸ்பியர் C. ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ரேடியஸ் A, செகண்ட் ஸ்பியர் ரேடியஸ் B, தேர்ட் ஸ்பியர் ரேடியஸ் C. பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் A பார்த்தீங்கன்னா A வந்து இன்சைட் தி ஆல் தி ஸ்பியர்ஸ் இருக்கிறதுனால K காமன் எடுத்துக்கிட்டோம்னா
ஃபஸ்ட்டு ஸ்பியர்னால, அதாவது சிக்மா நமக்கு எல்லாத்துக்குமே சேம்னால சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா இன்ட்டு ஏ. கரெக்டுங்களா? சரி, அதாவது சிக்மா ஈக்குவல் கியூ பை ஏ வரும். அப்போ கியூ ஈக்குவல் சிக்மா இன்ட்டு ஏ. சரிங்களா? சிக்மான்றது சிக்மா இன்ட்டு ஏன்னு போட்டுக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் கேக்யூ பை ஏ போடணும். அப்போ சிக்மா இன்ட்டு ஏ வந்து என்ன வரும்? 4 பை ஏ ஸ்கொயர் பை ஏ ஃபஸ்ட்டுக்கு. செகண்ட் சார்ஜ்னால என்ன வரும் சொல்லுங்கள்? சிக்மா 4 பை பி ஸ்கொயர் பை பி. தேர்டுக்கு என்ன வரும்? சிக்மா 4 பை வரும்ப்பா. 4 பை சிக்மா 4 பை சி ஸ்கொயர் பை சி வரும். இப்போ கே வந்து 1 பை 4 பை எப்சிலான். அப்போ 4 பை காமனாக கேன்சல் பண்ணிட்டு 1 பை எப்சிலான் போட்டு சிக்மா காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள்? ஏ ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஸ்கொயர் பை பி வந்து பி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை சி வந்து சி. இப்போ சிக்கு வந்து நம்ம ஏ ப்ளஸ் பியும் போட சொல்லியிருக்கோம். போட்டோம்னா பிபி கேன்சல் ஆகும். அப்போ என்ன வந்துடுது? சிக்மா ஏ ப்ளஸ் ஏ வந்து என்ன வருது? 2a 2 சிக்மா எப்சிலான் 2 சிக்மா ஏ பை எப்சிலான் நாட் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் பி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பொட்டன்ஷியல் அட் பிக்கு ஏனால் வந்து அந்த கே அந்த 4 பை எல்லாம் கேன்சல் பண்ணால் 1 பை எப்சிலான் இருக்கும். சிக்மா காமனாக எடுத்துக்கிறோம் வச்சுங்க. ஸ்பியர் பிக்கு வந்து சார்ஜ் இருக்கிறதுனால பாயிண்ட் பியில் ஏ ஸ்பியர்னால எடுத்திங்கன்னா சிக்மா இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை பி மைனஸ் சிக்மா இன்ட்டு பி ஸ்கொயர் பை பி ஸ்பியரில் ப்ளஸ் சி ஸ்பியர்னால சிக்மா சி ஸ்கொயர் பை சி அப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன வரும்னா இதில் இங்கே வந்து சிக்மா தான் காமன் எடுத்துட்டோம் இல்லையா? சிக்மா தான் காமன் எடுத்துட்டோம். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அது என்ன எழுதலாம்? பை பி இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை பி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை சின்னு போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் அட் சி பாருங்கள். சிக்மா பை எப்சிலான் நாட் ஈக்குவல் டு ஸ்பியர் ஏனால பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா வந்து ஏ ஸ்கொயர் பை சி கிடைக்கும். பினால பி ஸ்கொயர் பை சி கிடைக்கும். சினால சி ஸ்கொயர் பை சி அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சிக்மா பை எப்சிலான் நாட் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அது ஏ மைனஸ் பின்ட்டு ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து சி, ஏ மைனஸ் பி போட்டு பை சி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை சி வந்து சின்னு போட்டிங்கன்னா சிசி கேன்சல். இந்த சிக்கு ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா இந்த பிபி கேன்சல். ஏ ப்ளஸ் ஏ 2a. அப்போ 2a சிக்மா பை எப்சிலான் நாட் வருது. அப்போ பொட்டன்ஷியல் அட் சிக்கும் பொட்டன்ஷியல் அட் ஏக்கும் பாருங்க சேம் வந்திருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் அட் ஏ ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் சி. ஆனால் பி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்போ நாட் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் பி. அப்போ வந்து ஆன்சர் வந்து CAO ஈக்குவல் பி நாட் ஈக்குவல் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், a hollow metallic sphere of radius 10 cm is charged such that potential of its surface 80 volt. The potential at the center of the sphere, அதாவது potential inside வந்து கான்ஸ்டன்ட்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆன் தி சர்ஃபேஸ் வரும். ஸோ சர்ஃபேஸில் 80 இருக்குன்னா 18 போட்டுங்க. அடுத்த கொஸ்டின், தி டயக்ராம் பிலோ ஷோ ரீஜன் ஆஃப் இக்யூ பொட்டன்ஷியல். அதாவது ஏ டு பி பார்த்தீங்கன்னா 20-40 20-40 எல்லாத்துலேயும் 20-40. சாரி, ஏபி இங்கே 20 இங்கே 40 இருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ஏவை இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கணும். இங்கே தான் 20ல் கொடுத்துருக்கணும், இங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு சார்ஜ். எல்லா கேஸ்லும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம். அதனால ஒர்க் டன் வந்து சேம் இன் ஆல் த கேசஸ். இன் ஆல் 4 கேசஸ் சேம் அப்படி எடுத்துக்கணும். இங்கே தேர்டில் மட்டும் இந்த ஏன்றது இந்த பாயிண்ட் இருக்குங்க. அப்போ தான் 20 வோல்ட்டு 40 வோல்ட் எல்லாத்துலேயும் வரும். சாரி, 10 வோல்ட்டு 40 வோல்ட்டு தான் இருக்கா அப்படின்னா கரெக்டு தான். அப்போ ஏ வந்து இங்கே தான் எல்லாமே 10 to 20 தான் இருக்குப்பா. 10 to 20 தான் இருக்குது. அதனால் எல்லா கேஸ்லையும் இனிஷியல் பொட்டன்ஷியல் 10, ஃபைனல் பொட்டன்ஷியல் வந்து 40 தான் இருக்குது. அப்போ 10 to 40 தான். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லா கேஸில் சேம் வரதுனால ஒர்க் டன் சேம். அடுத்த கேஸ் பாருங்கள், பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. அப்போ இ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் டிவி பை டோ வி பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஜெட் கே கேப். எல்லாத்துக்குமே மைனஸ் வரும், அதனால் மைனஸ் காமன் எடுத்துவோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். டோனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் அது இப்படி வச்சு போடணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து விக்கு எழுதலாம் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதும்போது 6xy, அப்போது எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள்னு வச்சுக்கிட்டு மைனஸ் காமன் வச்சுக்கலாம் 6y. அடுத்து ஒய்யை டிஃப்ரென்ஷியேட்னா 0, ஒய் ஜெட்டு கான்ஸ்டன்ட் வச்சுட்டு 0 போட்டுனது ஐ. சரிங்களா? அடுத்து வந்து ஒய்க்கு பண்ணலாம், டோ வி பை டோ ஒய். அப்படி பண்ணோம்னா ஒய் தான் வேரியபிள். அப்போது என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸ் காமன் எடுத்துட்டேன்னா 6x மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 2z போட்டு ஜே.
அடுத்து ஜெட்டில் பண்ணும்போது இங்கே ஜெட்டு கிடையாது, இங்கே ஜெட்டு கிடையாது, இங்கே மட்டும்தான் ஜெட் இருக்குது. அப்போ வந்து ப்ளஸ் 2y கேன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, ஜெட்டுக்கு 0. ஜெட் இருக்கட்டும் 0 போட்டுருங்க. அப்போ எக்ஸுக்கு இங்கே 1, ஒய்க்கு 1 போடுங்க, மைனஸ் போட்டு 6i. கரெக்டாக? இங்கே எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 6 - 1 5. அப்போ ப்ளஸ் 5j. அடுத்து இங்கே ஒய்க்கு 1 போட்டிங்கன்னா ப்ளஸ் 2k. ஸோ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி தான் கேட்டிருக்கான். v = 6x - 8xy - 8y 6yz. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மைனஸ் காமன் எடுத்துகிட்டு டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா 6, அடுத்து மைனஸ் இங்கே வந்து 8y. சரிங்களா? இங்கே ஒய் இருக்கிறதுனால 0 வந்துடும், இதுவும் 0, ஏன்னா எக்ஸ் வச்சு பண்ணுறதுனால. இது ஐ கேப் போட்டுங்க. ப்ளஸ் அடுத்து ஒய் வச்சு பண்ணும்போது 6x இருக்குனால 0, இதுக்கு வந்து மைனஸ் 8x, இங்கே வந்து 6, இங்கே 8y இருக்கு இல்லையா, மைனஸ் 8y, அதை பண்ணால் மைனஸ் 8. இங்கே 6yz இருக்குனால அது ப்ளஸ் 6z. இது ஜே கேப். அடுத்து ஜெட்டுக்கு பண்ணுங்க. ஜெட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு xy0, y0, ஜெட் இருக்கிற டேர்ம் மட்டும் பண்ணும், அதுக்கு ப்ளஸ் 6yk அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணும்? 1, 1 எல்லாத்துக்குமே 1 போட்டிங்கன்னா அப்போ வந்து மைனஸ் 6, இங்கே 1 போட்டிங்கன்னா மைனஸ் 8, அப்போ மைனஸ் 2y. ப்ளஸ் இங்கே எக்ஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் 8 - 16 ப்ளஸ் 6 போட்டிங்கன்னா மைனஸ் 10. ஸோ மைனஸ் 10j. அடுத்து ஒய்க்கு வந்து 1 போட்டிங்கன்னா ப்ளஸ் 6k. இப்போ என்ன பண்ணுவோம்? இதுக்கு மோட் ஆஃப் இ வேணும். அப்போ √2² ப்ளஸ் 10² ப்ளஸ் 6². அப்போது √140 வரும். √140 4√35. அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எலாங் தி ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பியிலேருந்து சிஏ போகும்போது பியில் அதிகமாக இருக்கும், சியில் கம்மியாக இருக்கும், ஏல இன்னும் கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் அட் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் xyz கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மைனஸ் dv/dx. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 4 × x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. எக்ஸுக்கு வந்து எவ்வளோ 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது மைனஸ் 4 × 2 8, மைனஸ் 8 ஐ கேப், மைனஸ் 8 ஐ கேப். ஐ கேப்னா மைனஸ் ஐ கேப்னால நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு வந்துடுது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இது அப்படியே செக் பண்ணலாம் பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் x² அப்படின்னா 2xy வரணும், ஒரு மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் ப்ளஸ் 2xy இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து இது எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று z³ ப்ளஸ் z³ அப்போ ப்ளஸ் z³ இருக்கிறது இங்கே மட்டும் தான் இருக்குது. இது கரெக்ட். அதே மாதிரி ஒயில் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன வந்துடுது? x² அப்படியே வச்சுக்கிறோம், y 0 ஆயிடுது. அடுத்து ஜெட் எல்லாம் ஒய் எல்லாம் எந்த டைமும் கிடையாது. அடுத்து ஜெட்டில் பண்ணும்போது இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போது x × z³ பண்ணால் 3z² வந்துடுது. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Q2 is the center of a circular path of radius or work done in carrying the charge Q1 once around the equipotential surface. Equipotential surface என்னது? potential same. So potential difference 0. அப்போ work done equal to potential difference into charge போட்டால் இது 0 வரதுனால potential work done வந்து 0. ஸோ 18th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா work done வந்து 0. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் நமக்கு வந்து சி ஆப்ஷன் கரெக்டுப்பா.